யாழ்ப்பாண பகுதியில் மகள் மூட்டிய தீயில் தாயொருவர் பலியான சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகியிருக்கிறது. அரியாலையை சேர்ந்த பரமசிவம் பரமேஸ்வரி என்ற 80 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறித்த வயோதிப பெண்ணானவர் அவருடைய மகளுடன் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் திகதி அவருடைய மகள் வீட்டிற்கு அருகில் இருந்த குப்பைகளுக்கு தீ மூட்டி இருக்கிறார். பின்னர் வீட்டை பூட்டிவிட்டு அவர் கடைக்கு சென்றிருந்ததாகவும் இதன்போது அவருடைய தாயார் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறு அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இவர் வீட்டின் அருகில் குப்பைகளுக்கு வைத்த தீயானது ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் சென்றிருப்பதாகவும் இதன்போது வீட்டில் இருந்த ஆடைகளில் தீ பிடிக்கப்பட்டு அந்த தீயானது கட்டில் மற்றும் ஏனைய பகுதிகளில் பரவியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் வீட்டுக்குள் உறங்கியிருந்த அந்த தாய் மீதும் இந்த தீ பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து அந்த தாய் தீ பரவியதன் காரணமாக உதவி கோரி கூக்குரல் எழுப்பியதன் பின்னர் அவருடைய வீட்டிற்கு அருகில் இருந்த அவருடைய மற்றும் ஒரு மகள் அங்கு விரைந்து வந்து செயற்பட்டு அவரை காப்பாற்றி வைத்தியசாலையில் அனுமதித்ததாக தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இவ்வாறு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.